Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. ஸோ நம்மளுடைய crochet சீரீஸில் இது வரைக்கும் நம்ம செயின் ஸ்டிச், அடுத்து சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet அண்ட் டபுள் crochet பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுடைய 5th ஸ்டிச் என்ன அப்படின்னா ட்ரிபிள் crochet பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு தேவையான உங்களுடைய த்ரெட் அண்ட் உங்களுடைய நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கணும். ஸோ 13 செயின் ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அது முதல் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஸ்லிப் நாட் வேணும். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு அவங்களுடைய 13 செயின் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச்சை போடக்கூடிய ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு அவங்களுடைய ஃபிங்கருக்குள்ளே கூடி விட்டு அதை பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ஃபிங்கரில் விட்டு மேலே ஆள்காட்டி விரலில் விட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 13 செயின் ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ஸோ 13 செயின் ஸ்டிச்சஸை போட்டதுக்கப்புறம் 4 செயின் ஸ்டிச்சஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும் ட்ரிபிள் crochetக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இருக்க லூப் இருக்கிறத நம்ம எண்ண மாட்டோம், அடுத்து இருக்கிறத கவுண்ட் பண்ணுவோம். அப்போ பாருங்கள். ஸோ 1 2 3 4 and 5. இந்த 4ஐ விட்டுட்டு இந்த 5th இதுக்குள்ளே தான் உங்களுடைய நீடியில் உள்ள விட போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தடவை உங்கள் யானை உங்களுடைய நீடில் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. 1 2 இது மணிக்கு 2 தடவை சுற்றணும். ஸோ என்ன பண்ணணும், உங்களுடைய த்ரெட்டுக்குள்ளே உங்களுடைய நீடில் இப்படி 1 2 2 தடவை இப்படி சுற்றி வச்சுட்டு 4 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி கவுண்ட் பண்ணோம்ல, அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 and 5. என்னுடைய 5th ஸ்டிச்சுக்குள்ளே இப்போ இதை நான் உள்ளே விட போகிறேன். ஸோ விட்டுட்டு திரும்ப யானை இழுக்கணும் உள்ளே அது வழியாக. இப்போ இழுத்திங்கன்னா மொத்தம் 4 லூப்ஸ் வந்து உங்களுடைய நீடலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், திரும்ப உங்களுடைய யானை இழுத்து ஃபஸ்ட்டு 2 வழியாக இழுக்கணும். இப்போ 3 இருக்கும். அகெயின் அடுத்த 2 வழியாக இழுத்தீங்க அப்படின்னா இப்போ 2 இருக்கும். திரும்ப அகெயின் இழுக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ட்ரிபிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 2 தடவை நீடியில் ரொட்டேட் பண்ணணும். 4 ஸ்டிச்சஸ் கழித்து 5th இருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு உங்களுடையதை எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இனி நீங்கள் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். 4 இதுக்குள்ளே கூடி 2 வழியாக விடணும். 3 இருக்கும். திரும்ப அடுத்த 2 வழியாக விட்டீங்க அப்படின்னா அகெயின் 2 இருக்கும். இதுக்குள்ளேயும் அகெயின் திரும்ப ஒரு தடவை விட்டு எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ட்ரிபிள் crochet. ஸோ இதே மாதிரி மற்றதும் இன்னும் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். சரி, 2 டைம்ஸ் எடுக்கணும்ல. 1 2 எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப யானை பிடிச்சி இழுக்கணும். 4 இருக்கும் இந்த லூப்புக்குள்ளே. அதில் ஃபஸ்ட்டு 2 வழியாக விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப அடுத்த 2 வழியாக எடுக்கணும். ஸோ 4 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 3 இருக்கும். அதில் திரும்ப 2
அகெயின் அதுக்குள்ளே 2. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக எடுத்து போடணும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ திரும்ப அதுக்கு ஃபைனல் ஸ்டிச் ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்ப 2 தடவை யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே கூடி இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் 4 ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு 2 வழியாக எடுக்கணும். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா 3 இருக்கும் உங்கள் கையில் நீடில் கூட. அதில் நெக்ஸ்ட்டு 2க்குள்ளே கூடி இழுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்குள்ளே 2 இருக்கும். ஸோ அதையும் திரும்ப எடுத்துடணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் 4 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இருக்க செயின் ஸ்டிச்சை சேர்த்து 10 இருக்கும் உங்களுக்கு. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ட்ரிபிள் குரோஷே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், உங்களுடைய செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 தடவை யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே கூடி விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இருக்கும். அதில் 2 உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா 3, அகெயின் உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ திரும்ப அதுக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ அடுத்து வர செயின் ஸ்டிச்சஸில் எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் போட்டுடலாம். அப்போ ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து ஃப்ளவர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டிசைன்ஸ் போடுறதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துட்டு வேறு ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.